தாங்க முடியல. அம்மா வயிறு வலி தாங்க முடியல. என்னம்மா செய்யுது? என்னம்மா என்னாச்சு? என்னங்க என்னால வலி தாங்க முடியலங்க. சீக்கிரம் சுந்தரி பெருமா வர சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, உடனே போய் கூட்டு வந்துடுறம்மா. அத்தை அத்தை, சுந்தரி அத்தை, சுந்தரி அத்தை. ஏப்பா என்னப்பா இப்படி வர மாதிரியா? மாலுக்கு வயிறு வலிக்கு, சீக்கிரம் வாங்க. நீயா வந்துட்டப்பா. பெரியமா என்னால வலி தாங்க முடியல பெரியமா. அத்தா கொஞ்சம் பொறுத்துக்கத்தா. ஐயா அந்த புள்ள தலால கிடக்கு. அப்பா அந்த புள்ள தலால கிடக்குப்பா. இப்போ எப்படினாலும் ஆஸ்பத்திரி கூட்டி போக்கப்பா. அத்தை என்கிட்ட ஒத்த பைசா வர இல்லையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏப்பா அழுகுறிய? நீங்க தம்பிக்கிட்ட போய் சொல்லுங்கப்பா, ஏதாச்சும் ஒரு வழி செய்வார். அத்தை அந்த ஆஸ்பத்திரிக்கு போக துணிமணியெல்லாம் எடுத்து வைங்க. நான் மாணிக்கண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே. முத்து, ஏன்பா என்னாச்சுப்பா? ஏன்பா இவ்வளவு பதட்டமா வர்ற? அத்தா மாணிக்கண்ணே எங்கத்தா? பிரசவ வழியில துடிக்கிறாத்தா, உள்ள தலையில கிடக்குதா, இடத்துக்கு தூக்கிட்டு போகணுமா? கையில ஒத்த பைசா இல்லத்தா. பாவி மனுஷா, பொண்டாட்டி மாசமா இருக்க 4 காசு சேர்த்து வைக்க வேணாமாப்பா? தம்பி மாணிக்கா. என்னத்தா? ஐயா சீக்கிரம் வாயா. என்னாச்சுதா? ஐயா முத்தோட பொண்டாட்டி வயிறு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காமையா, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணுமாப்பா. கையில் ஒத்த ரூபா உடலையாப்பா. ஐயா ஏதாச்சும் கொடுத்து அனுப்பியா? வெதநெல்லு காசு தாத்தா இருக்குது. முத்து தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். தம்பி இந்தாயா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயா. வெதநெல்லு காசு இல்லைண்ணே, அப்படியே கொடுத்துட்டீங்களாண்ணே. வெதநெல்லு எப்படிண்ணே வாங்குவீங்க? அண்ணே விதை நெல் 10 நாள் கழிச்சு கூட வாங்கிக்கலாம்னே. இது 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னே. என்னங்க இதையும் சேர்த்து கொடுங்க. ஐயா இதையும் சேர்த்து கொடுயா. வீட்டில் ஒரு ஆளுக்கு கொடுக்குற மனசு இருக்கலாம், ஆனால் குடும்பமே கொடுக்குற மனசா இருக்கீங்களே. அண்ணே நீங்கள் நல்லா இருக்கணும்னே. தங்கச்சி நீங்கள் நல்லா இருக்கணும்தா. அத்தா 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும்தா. அண்ணே இது அழுதுகிட்டு இருக்க நேரமானே, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கண்ணே. முத்து தம்பி பணம் பத்தலைன்னா கவலைப்படாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கொண்டு வர்றேன், தைரியமா போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா உங்ககிட்ட கேட்குற எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறீங்களேயா. இந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஐயா. சுந்தரம், ஏழைக்கு இளைஞரவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னு பைபிள் சொல்லுதியா. சுந்தரா போன் அடிக்குது, போய் யாருன்னு பாரியா.
ஹலோ, சுந்தரனே, நல்லா இருக்கீங்களா? யாரு? தம்பியா? தம்பி நல்லா இருக்கீங்களா? அண்ணே, நான் நல்லா இருக்கேண்ணே. அடுத்த வாரம் ஊருக்கு வரேண்ணே. பக்கத்தில் அம்மா இருக்காராண்ணே? ஐயா, பட்டணத்தில் இருக்கிற தம்பிகிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. அடுத்த வாரம் ஊருக்கு வருதான். டேய் பணக்குறா. ஆத்தா, நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், நான் அம்மாட்ட தான் கொடுப்பேன். எங்கள் வீடு அது தேவனுடைய வீடு, எங்கள் வாழ்வு அது தேவன். எங்கள் வீடு அது தேவனுடைய வீடு, எங்கள் வாழ்வு அது தேவன் தந்த வாழ்வு. எங்கள் வீடு அது தேவனுடைய வீடு, எங்கள் வாழ்வு அது தேவன் தந்த வாழ்வு. தந்தானனா 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 தந்தானனா. எங்கள் வீட்டினிலே என் இயேசுவை சந்தோஷமே, எங்கள் வாழ்வினிலே இனி எப்போதும் ஆனந்தமே. எங்கள் வீட்டினிலே என் இயேசுவை சந்தோஷமே, எங்கள் வாழ்வினிலே இனி எப்போதும் ஆனந்தமே. ஆனந்தமே சந்தோஷமே கொதுகளமே கொண்டாட்டமே, ஆனந்தமே சந்தோஷமே கொதுகளமே கொண்டாட்டமே. தந்தானனா 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 தந்தானனா. ஏய், வீட்டில் யாருமா? லேயா, வெளியே வா. வட்டி காசு கொடுக்க வழியில் நீலாம் ஏமா உயிரோடு இருக்க? அண்ணே, வீட்டுக்கார பணம் அனுப்பி 2 மாதம் ஆச்சுண்ணே. பிள்ளைக்கு வேற ரொம்ப முடியலைண்ணே. அதனால் நான் அங்கே இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேண்ணே. 2 மாதம் மட்டும் தவணை கொடுங்க, வட்டியும் அசலையும் சேர்த்து உங்களுக்கு நான் கட்டிடுறேண்ணே. என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு தெரியாது. சாயந்தரத்துக்குலாம் எனக்கு பணம் வந்தான். ஏம்மா அழுதுகிட்டே இருக்கீங்க? கடன் காசு கட்ட முடியலம்மா. இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம செத்து போயிடலாமா? ஐ மாணிக்க மாமா. என்னம்மா? மாமா, அம்மா கடன் காசு கட்ட முடியாம சாகுறேன்னு சொல்லுதுமா. அப்படியா? லேயாளு, லேயாள், அண்ணே, சாகுற அளவுக்கு அப்படி என்னம்மா நடந்துருச்சு? அந்தோணி அண்ணன்ட்ட கடன் வாங்கியிருந்தேண்ணே. அத்தனை பேத்துக்கு முன்னால் கேட்டு அசிங்கப்படுத்திட்டாருண்ணே. இனியானே உயிரோட இருக்கணும், பேசாம செத்துடலாம் போல இருக்குண்ணே. ஏம்மா, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணே அண்ணேங்கிற. ஒரு அண்ணன் நான் உயிரோடு இருக்கிறப்போ இப்படிலாம் நீ பேசக்கூடாதுமா. நான் உன் அத்தாச்சிக்கிட்ட சொல்கிறேன், நீ போய் வீட்டில் போய் காசை வாங்கி நேராக போய் அந்த அந்தோணி மாமாட்ட கொடுத்துரு, சரியா?
எட்டுப்பட்டி கிராமத்தாருக்கு அறிவிப்பது என்னென்னா, அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் திருவிழாவை முன்னிட்டு ஊர் தலைவரை தேர்ந்தெடுக்கிற கூட்டம் நடைபெறுது. அதனால் மக்கள் எல்லாரும் வருகிற வெள்ளிக்கிழமை கோவில் வீட்டுக்கு முன்னாடி கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மச்சான் கேட்குதா? ஊர் கூட்டம் வச்சுட்டாங்க போல. கேட்குதுடா மாப்பிள்ள, கேட்குது. இந்த நாளுக்காகத்தாண்டா இவ்வளோ நாளாக காத்திருந்தேன். ஆட நீ வேற மச்சான், இந்த எட்டுப்பட்டி கிராமத்துலையும் பணத்துலையும் செல்வாக்குலையும் உன்னை விட வேற யாரு மச்சான் இருக்கா? பஞ்சாயத்தில் யார் வேணாலும் வந்து உட்காரலாம் மாப்பிள்ள, ஆனால் தலைவன்னா நான் மட்டும்தான் மாப்பிள்ள இருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை நீ தான் மச்சான் ஊர் தலைவர். எவனாச்சும் நான் தான் தலைவன் வந்து முன்னாடி நின்ன அவன் தலை அங்கே இருக்காது மச்சான். நான் தான் ஊர் தலைவன், நான் தான் ஊர் தலைவன், நான் தான் ஊர் தலைவன். இது இன்னைக்கு நேற்று கனவு இல்லை மாப்பிள்ள, இது பல வருஷத்து கனவு. வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து நீ தான் மச்சான் ஊர் தலைவன். வா மச்சான் போவான். எட்டுப்பட்டி கிராமம் கூடியிருக்கு. இன்னும் யாராவது வர வேண்டியது இருக்கா கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு? கூட்டத்தை பார்க்குறீங்களா மாமா? எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிச்சிட வேண்டியதானே. அப்புறம் என்னண்ணே பேச வேண்டியதை பேசுங்க. அட நிறுத்துங்கப்பா, என்னத்தை பெருசாக பேச போறிய? என் மச்சான் தான் இருக்கார்ல. எட்டுப்பட்டி கிராமத்தில் மற்றவங்கள விட என் மச்சான் எதில் குறைச்சலாக இருக்காரு? என் மச்சான் தான் ஊர் தலைவர். அப்படி பேசாதீங்க தம்பி, நீங்கள் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிற தலைவர் இல்லை, எட்டுப்பட்டி கிராமமும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறான் தலைவர். என்ன அது? நான் சொல்லக்கூடாதா? நான் இந்த ஊரில் ஒரு ஆள் இல்லையா? என் மச்சான் எதில் குறைச்சலாக இருக்காரு? நீங்களாம் முடிவு எடுக்கிறதுக்கு எங்களையா கூப்பிட்டீங்க? நாங்கள் என்ன வேலையில்லாத வெட்டியாளா? என்னையா இது கூட்டத்தில் கலெக்டா பண்ணி வந்திருக்கீங்களா? ஏய் யாரு நீ கலெக்டர் பண்ணீங்க? என்ன கலெக்டர் பண்ணி நினைக்கிறியா? நீ கலெக்டர் பண்ணீங்க? எல்லாரும் அமைதியா இருங்கப்பா, உட்கார எல்லாரும். எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. குமார் அமைதியா இருங்க. கூட்டத்தில் சண்டை போட வந்தீங்களா? ஊராரெல்லாம் என்னப்பா சொல்றீங்க? நம்ம அந்தோனியை ஊர் தலைவராக தேர்ந்தெடுப்போமா? அது எப்படிங்க முடியும்? நம்ம ஊரில் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துருக்கு நம்ம மாணிக்கண்ணன் தாங்க. ஊரில் எத்தனை பேருக்கு நல்லா செஞ்சுருக்காரு தெரியுங்களா? சரியா சொன்னா தம்பி. என்னையா சொல்றியா? அப்போ என் மச்சான் சரியான ஆள் இல்லையா? அப்போ என் மச்சான் அந்த ஊருக்கு நல்லது செய்யலையா? என்னையா பெருசா பேசுறிய? தம்பி குமார் பொறுமையா இருப்பா. ஊராளுக என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்போம்யா. கொண்டாட்டி பிரசவத்துக்கு மாணிக்க தம்பி தான் உதவி பண்ணுச்சு. அந்த தம்பியவே ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பா. அன்னைக்கு கடன் காசு கட்ட முடியாமல் இருக்கிறப்ப அந்த மாணிக்கண்ணன் தான் உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நானும் என் குடும்பமும் உயிரோட இருக்க காரணமே இந்த மாணிக்கண்ணன் தாப்பா. மாணிக்கண்ணன் தாப்பா ஊர் தலைவர். இல்லை சித்தப்பா, எனக்கு இந்த பதவி ஆசையெல்லாம் வேணாம் சித்தப்பா. அந்தோனி மாமா தான் நிற்கிறேன்றார்ல, அவரையே நீங்கள் ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? ஐயா யாயா வேணான்னு சொல்றிய? ஊருக்கே நல்லது செய்கிற நல்ல வாய்ப்பை கடவுளே கொடுத்துருக்குறாரு ஐயா. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னால் ஐயா கேட்பாருமா. தாத்தா நீங்களும் சொல்லுங்கத்தா. ஏங்க ஒட்டுமொத்த கிராமமும் சேர்ந்து நீங்கள் ஊர் தலைவர் ஆகணும்னு சொல்லும்போது நீங்கள் மாட்டேன்னு சொன்னால் இந்த கிராமத்தையே அவமதிக்கிற மாதிரி இருக்கும்லங்க. அதனால சரின்னு சொல்லுங்கங்க. சரிம்மா. மாணிக்கம் தம்பி, நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்டீங்க. இந்த ஊர் மக்களுக்காக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான் ஊர் தலைவன் ஆகணுங்கிற உங்கள் நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன். நான் உண்மையுள்ளவனாயும் நீதியின்படியும் கடவுளுக்கு பயந்தும் நான் இருப்பேன்னு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் வாக்கு கொடுக்குறேன். போதுமா? ஊர் தலைவனா
நான் சொல்கிற தீர்மானங்களையும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஊரில் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது, சூதாட்டம் ஆடக்கூடாது, திருட்டு இருக்கக்கூடாது, அடிதடி சண்டை இது எதுக்குமே நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடாது. கிராமத்தை மீறி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வழக்குன்னு சொல்லி யாரும் போகக்கூடாது. நாம் எல்லாரும் கடவுளுக்கு பயந்து வாழணும். நாம் எல்லாரும் ஒற்றுமையா சமாதானமாக வாழணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். பத்தியாடா இந்த மாணிக்கமே செஞ்ச வேலைய காலங்காலமா நம்ம செஞ்சுட்டு இருந்த இந்த சாராய தொழிலே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டானடா மச்சான். அந்த மாணிக்கத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணும் மச்சான். நம்ம தொழிலையும் கெடுத்து விட்டான், நம்ம கிடைக்க வேண்டிய பதவியும் பறிச்சுக்கிட்டான் மச்சான். அவனை சும்மா விடக்கூடாது மச்சான், சும்மாவே விடக்கூடாது. மாப்பிள்ள அவன் யாருன்றது அவன் காமிச்சிட்டான், இனிமே தாண்டா நம்ம யாருன்றது அவனுக்கு காமிக்கணும். சரி வாடா அப்பா. சுந்தரம் ஐயா சொல்லுங்கய்யா. தம்பி 8:30 மணி பஸ்ஸுக்கு வந்துடுவேன், அவனை போய் கூட்டிகிட்டு வந்துடு. சரிங்கய்யா. ஐசு, தம்பி ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வர்றேன், அவனுக்கு நாக்கு ருசி ஏதாவது செஞ்சு வைமா. மாணிக்கம் நீ சொல்லவே தேவையில்லப்பா. காலையில் எழுந்திருச்சு ஏக தடப்படலாம் மருமக சமைச்சிருச்சு, பேராண்டிக்கு பிடிச்ச எமன் சாதமும் பண்ணிருச்சு. என்ன எமன் சாதமா? எங்கேயாத்தா படிச்ச? அது எமன் சாதம் இல்லத்தா, லெமன் சாதம். இவன் ஒருத்தன் எதையுமே பேச விட மாட்டேங்கிறேன். தம்பி நல்லா இருக்கீங்களா? சுந்தரனே நான் நல்லா இருக்கேனே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பெட்டியை கொடுங்க தம்பி, நான் தீட்டு வரேன். பரவாயில்ல நான் கொண்டாடுறேண்ணே. அடா நீங்கள் வேற தம்பி, பட்டணத்துலேருந்து இது வரைக்கும் பெட்டியை தூக்கிட்டே வரியே, இதுக்கு நான் தூக்க மாட்டேனா? அண்ணே நானே தூக்கிட்டு வரலண்ணே, பஸ்ஸில் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குண்ணே, இறங்கும்போது அதை எடுத்துக்கலாம். எப்படியோ தம்பி, சரி வாங்க போகலாம். ஆஹா இவங்களா? தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களாம் முன்னாடி இருக்காங்க. தம்பி இங்கிட்டு பார்க்காது தம்பி, கிழக்கு பக்கமாகவே பார்த்து வாங்க. ஏண்ணே எங்கிட்ட பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, சொன்னால் கேளுங்க தம்பி. டே சுந்தரம். ஆஹா கூப்பிட்டுட்டாங்களே. தம்பி அங்கிட்டு திரும்பிடாது தம்பி, அங்கிட்டு திரும்பிடாது, அந்த பக்கத்தே பார்த்துட்டு வாங்க. டே சுந்தரம் ஒன்னத்தாண்டா காதில் விழுகல. அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏண்டா சுந்தரம், தம்பி யாரு? ஊருக்கு புதுசாக தெரியுது. எங்கள் மாணிக்கையா இருக்காருல்ல, அவரோட மயந்தே பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வராரு. யாரது? மாணிக்க மயனா? என்ன மச்சான், மாணிக்க மயனா? ஆமாடா மாப்பிள்ள, இந்த நாள் காத்தாண்டா இவ்வளோ நாளாக காத்திருந்தேன். நம்ம கனவு நிறைவேற நாள் வந்துருச்சுடா. எந்த கூட்டத்தில் நம்மளை வச்சு அவமானப்படுத்துகிறாங்களோ அதே கூட்டத்தில் அவமேனை வச்சு அவனை அவமானப்படுத்துகிற நாள் வந்துருச்சுடா மாப்பிள்ள. மச்சான் நீ பயங்கர மூளையா? நீ இங்கே இருக்க வேண்டியா இல்லையா? எங்கேயோ இருக்க வேண்டியா இல்லையா? ஹாய் கிரேன்மா, how are you?
என்னடா அப்பத்தான்னு கூப்பிடுன்னு பார்த்தா யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆத்தா அது ஒன்றும் இல்லை ஆத்தா, கிரைண்டரில் மாவாட்டினோம்ல அதை அள்ளியாச்சான்னு கேட்குறாரு தம்பி. தம்பி கிரைண்டர் மாவை தானே கேட்டியே? அண்ணே அது கிரைண்டர் மாவு இல்லைண்ணே, கிரெயின்மா. கிரெயின்மானா அபத்தான அர்த்தம். இப்போ கிரைண்டர் மாவு இல்லையா? அம்மா தம்பி நல்லா இருக்கியாயா? பத்திரமா வந்துட்டியா? சரிப்பா, போய் முகம் கை காலை கழுவிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா கையில் சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு, இந்த வந்துடுறேன். அம்மா நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, அப்பாவை எங்கம்மா நான் காணா? அப்பா வயலுக்கு போயிருக்காங்களா சரு, இப்போ வந்துடுவாப்பா. சரிம்மா. பா தம்பி நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன்ப்பா. பரீட்சையெல்லாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டியா? நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. நல்ல மார்க் வாங்கிடுவா இல்லை? ஜெபம்லாம் பண்ணுறியாயா? பண்ணுறேன்ப்பா. சரியா சரியா, ஓகே. அம்மா நான் வெளியில் போயிட்டு வரேம்மா. சரியா, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. மச்சான் அந்த வர்றது மாணிக்கமயம் மாதிரி தெரியுது. மெல்ல அவனை கூப்பிட்றா. தம்பி இங்கே வாங்க தம்பி. ரெண்டி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. என்ன தாத்தா, நம்ம ஊரில் சாராயம்லாம் குடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. சாராயம்லாம் நீங்கள் குடிக்கிறீங்க, குடிக்கலாமா? நம்ம குடிக்கலாம் பேராண்டி, யார் சொன்னது நம்மளை குடிக்கக்கூடாதுன்னு? அட விடுங்க தம்பி, உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? ரொம்ப ஆர்வமாக கேட்குறிய. உட்காருங்க, ஒரு கிளாஸ் ஏற்றுவான். ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாரே தாத்தா, அதுவும் உங்களுக்கு முன்னாடியா? அட விடுங்க தம்பி, அப்பாக்கா தெரிய போகுது, சும்மா ஒரு ரவுண்டு ஏற்றுங்க. உட்காரா பேராண்டி. மாப்பிள்ள 3 பேருக்கு ஊத்து. மாப்பிள்ள இன்னொரு ரவுண்டு ஊத்துறா, என் பேராண்டி வந்த சந்தோஷத்தை கொண்டாடினேன். ஏய் முத்து, செல்வா இங்கே வாங்க. ஐயோ இவெல்லாம் கூப்பிட்றான், இல்லைங்க முடிச்சவனாச்சு, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன அவங்க ஊர் தலைவர் புதுசாக சட்டம்லாம் போட்டாரு, உங்கள் தலைவர் மையம் செஞ்ச காரியத்தை போய் பாருங்க. அன்னைக்கே சொன்னையா என் மச்சான ஊர் தலைவராக தேர்ந்தெடுங்கன்னு. ஊரில் எவன் கேட்டவன்? இப்போ பாருங்கய்யா உங்கள் ஊர் தலைவர் மகன் செய்கிற காரியத்தை. எடா விடு மாப்பிள்ள, நல்லதுக்கு எங்கே காலம் இருக்கு? அப்புறம் என்னையா கூட்டத்தில் பெருசாக சட்டம்லாம் போட்டிய? சட்டம் போட்ட தலைவர் வீட்டிலே இப்படி நடந்திருக்கு, இப்போ என்னையா செய்ய போறியா? வாங்கய்யா, இதுக்கு மேலே என்ன, ஊர் தலைவரை போய் பார்ப்போம். ஏய் சுந்தரம், எங்கடா உங்க ஐயா? கூப்பிட்றா. என்னண்ணே இப்படி பேசுறிய? கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கண்ணே. தப்பு செஞ்ச வீட்டில் என்னடா மரியாதை? கூப்பிட்றா அவங்க ஐயாவை. ஐயா அம்மா, ஊராளனா வந்திருக்காங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. என்னென்னமோ பேசுகிறாங்கய்யா, எனக்கு ஒன்றுமே புரியலையா, சீக்கிரம் வாங்கய்யா. வாங்கண்ணே, வாங்க சித்தப்பா, எல்லாரும் ஊரே சேர்ந்து வந்திருக்கிறீங்க, வாங்க உட்காருங்க. கடமையா உன் மயம் செஞ்ச காரியத்தை போய் பாரியா. என்னம்மா மாச்சு? தம்பி என்ன செஞ்சான்? சித்தப்பா என்ன இப்படி சொல்றாரு மாமா? சொல்றதுக்கு என்ன பாருங்க, உன் பையன் குடிச்சிட்டு கிடக்கிறத ஊரே பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாங்க, நாங்களும் போய் பார்த்துட்டோம். ஊர் தலைவரை உன்னை தேர்ந்தெடுத்த உடனே நீ தானப்பா இந்த ஊருக்கு கட்டுப்பாடெல்லாம் போட்ட. இப்போ வந்து உன் பையனே கட்டுப்பாடை மீறிட்டு உன் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கிடக்கிறான். அப்போ இந்த கிராமத்தார் நீங்களே மதிக்காமல் நடந்துக்கிட்டாக்க நாங்கள் என்ன செய்ய முடியும்? எப்படி பண்ணுறது? உங்கள் கட்டுப்பாடுக்கு ஊரே கீழ்ப்படிஞ்சோம்லையா? உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமாயா? ஆடாத வீடு மச்சான், ஊருக்கு தான் உபதேசம், கட்டுப்பாடு போட்டவர்களுக்கு இல்லை மச்சான்.
அட விடுங்க ஐயா. இப்போ முடிவு என்னையா சொல்றியா? என்னையா முடிவு? பஞ்சாயத்தை கூட்டியா? அப்படியே எல்லாரும் பஞ்சாயத்து வாங்க. ஐயா, ஊரே இந்த இடத்துல வந்து நிற்கும் போது நீ எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னியா. நீ கலங்கி நிற்கிறப்ப இப்போ யாருமே ஆறுதல் சொல்ல இல்லையா? அத்தை, ஏன் நம்மளை ஆறுதல் படுத்த யாருமே இல்லைன்னு சொல்றிய? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துவார்த்த. என்னங்க, வாங்கங்க போவோம். பஞ்சாயத்து கூடியாச்சு, மாணிக்கம் வந்தாச்சு. மாணிக்கம் பையன் தப்பு பண்ணிட்டான். ஊரார் என்ன முடிவெடுக்கிறியாப்பா? என்னத்த மாப்பிள்ள பேச சொல்கிறது? காலகாலமாக எந்த தண்டனை கொடுத்தோமோ அந்த தண்டனை கொடுக்க வேண்டியதான். அந்த தம்பியை போய் 2 பேர் போய் கூட்டிகிட்டு வாங்கப்பா. குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் இப்போ கிடக்குறான். சரிப்பா, வாங்க 2 பேர் போய் கூட்டிடுவோம். அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே. அன்னைக்கு ஊராளுகளுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த தீர்மானத்தை ஊர் மக்கள் எல்லாரும் கடைபிடிச்சு நடந்தீங்க. ஆனால் இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளையே நான் சொன்ன அந்த தீர்மானத்தை எல்லாத்தையும் மீறி நடந்துட்டான். இன்னைக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது என் மகனுக்கு மட்டும் கொடுத்துட வேணாம் சித்தப்பா. அது எனக்கே கொடுத்துருங்க. நானே அந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் சித்தப்பா. மாணிக்கா, தப்பு பண்ணது உன் மகன். உன் மகனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை உனக்கு எப்படிப்பா கொடுக்கறது? தண்டனையை யார் அனுபவிச்சா என்னையா? மய அனுபவிச்சானா அப்பா அனுபவிச்சானே? தண்டனை அவர் தான் ஏற்றுக்கிறோம்ட்டார் இல்லையா? கொடுத்து விடுங்கய்யா தண்டனையை. அப்புறம் என்னப்பா, 101 சாட்டியடி அடிக்க சொல்லுங்கப்பா. ஊருக்கே நல்ல சிற மனுஷனை யாரையா அடிப்பா? அதான் நார்கள்ல. ஐயோ, எந்த தம்பியே செய்யாதாங்க ஐயா, அடி வாங்க போறாரு. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. இந்த தம்பி வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. உன்னையிட்டு ஊர் ஜனங்க அத்தனை இருக்கும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அடி வாங்கிட்டு நிற்கிறாரு தம்பி. என்ன சொல்றிய? எங்க அப்பாவா? எங்கண்ணே? எந்த இடத்துலண்ணே? எங்கள் வீடு அது தேவனுடைய வீடு, எங்கள் வாழ்வு அது தேவன் தந்த வாழ்வு. எங்கள் வீடு அது தேவனுடைய வீடு, எங்கள் வாழ்வு. என் மயனை அடிக்கிறாளே, என் மயன் ஒரு தப்பு பண்ணலையே. என் மயனை அடிக்கிறாளே, விடுங்கப்பா. ஐயோ, என் வீட்டுக்காரரை அடிக்கிறாளே. மாமா, நீங்க சொல்லுங்க மாமா, அவரை அடிக்க வேணான்னு. நீங்களாவது சொல்லுங்க மாமா, அவரை அடிக்க வேணான்னு. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, நீங்களாவது சொல்லுங்க சித்தப்பா, அவரை அடிக்க வேணான்னு. அவர் எந்த தப்புமே பண்ணலையே சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா, அவரை அடிக்க வேணான்னு. அண்ணே அண்ணே, நீங்களாவது சொல்லுங்கண்ணே, அவரை அடிக்க வேணான்னு. சொல்லுங்கண்ணே, அவரை அடிக்க வேணான்னு. ஐயோ, யாருமே இல்லையா? இவர் யாருக்குமே நல்லது செய்யலையா? யாராவது சொல்லுங்களே, அவரை அடிக்க வேணான்னு. ஐயோ, அவரை அடி தாங்க மாட்டாரே. யாராவது சொல்லுங்களே, அவரை அடிக்க வேணான்னு. யாராவது சொல்லுங்களே. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? சந்தோஷமே எங்கள் வீட்டினிலே, என் இயேசுவால் சந்தோஷமே எங்கள் வாழ்வினிலே, இனி எப்போதும் ஆனந்தமே. எங்கள் வாழ்வினிலே எப்போதும் ஆனந்தமே. தந்தானனா 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 நனனா, தந்தானனா 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 நனனா,
தந்தானனா 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 தந்தானனா. அப்பா அப்பா ஏப்பா அப்படி அடி வாங்கியிருக்கிறீங்க? தப்பு பண்ண நான் தானப்பா தண்டனை அனுபவிக்கணும். எந்த தப்பு செய்யாத எங்க அப்பாவை அடி வாங்க வச்சு பாவி ஆயிட்டானே. அப்பா நான் மன்னிச்சிருங்கப்பா. அப்பா 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா இருந்தவங்க அசிங்கப்படுத்த மரியாதை கெடுத்துட்டேனப்பா. அது தேவன் தந்த வாழ்வு. தந்தானனா தந்தானனா. என்னங்க நம்ம பிள்ளை மனம் திருந்திட்டாங்க, இனி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. 4 பேருக்கு முன்னாடி நான் அடி வாங்கின வழியை விட என் புள்ள மனம் திருத்துட்டான்ங்கிறது ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். ஒரு ஊர் தலைவனா என் மகன் செஞ்ச தப்புக்காக நான் எப்படி அடி வாங்கினோ, இந்த உலகத்துக்கே தலைவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் செய்த தப்புக்காக அவரே தண்டனை ஏத்துக்கிட்டாரு. அதை நினைச்சு நீ என்னைக்காவது அழுது உண்டா? அப்பா எனக்காக அடி வாங்குறாருன்னு நீ எப்படி அழுகிறியோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் ஏசப்பா ஏன் தவறுக்காக அடி வாங்கினாருன்னு வருந்திருந்தா இந்த உலக தலைவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை மாதிரியே சந்தோஷப்பட்டிருப்பார்லப்பா. எப்போதும் ஆனந்தமே. தந்தானனா தந்தானனா தந்தானனா. மனம் திருந்துச்சு, அது போதும். ஹலோ மச்சான், நானும் மாப்பிள்ளையும் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் மச்சான். ஏய் என்னடா சொல்ற? என் மேலுக்கு என்னடா ஆச்சு? மச்சான், நானும் தம்பி வண்டியில் போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆகிட்டோம் மச்சான். ஐயோ என் மேலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மச்சான் பதட்டப்படாதீங்க மச்சான். யாரும் ஆகாதுன்னு நினைச்சோமோ அந்த மாணிக்கண்ணு தான் மச்சான் எங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்குள்ள பணத்தை ஃபுல்லாக கட்டிட்டு போயிட்டாரு மச்சான். இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா அந்த மாணிக்கண்ணு தான் மச்சான் காரணம். இப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள தம்பி நான் தவறா நினைச்சிட்டேனே. ஊரே சொன்னிச்சே, நான் அப்பவே கேட்கலையே. தம்பி மாணிக்கா, தம்பி. மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க மாமா. இல்ல தம்பி, வீட்டுக்குள்ள வர எனக்கு அருகதை இல்லை. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? வாங்க மாமா உள்ள. மாப்பிள்ள உன் பிள்ளைய தப்பு பண்ண வச்சு இந்த ஊருக்காரர்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினேன். நான் விரோதின்னு தெரிஞ்சோம் என் பிள்ளையவே காப்பாத்தி என்னை மனம் திரும்ப பண்ணிட்டீங்க. உனக்குள்ள இருக்கிற இந்த இயேசுவின் அன்பை எனக்கு வெளிப்படுத்திட்டீங்களப்பா. உண்மையிலே எங்களுக்கு சரியான ஊர் தலைவர் நீங்க தான் மாப்பிள்ள. சரி விடுங்க சித்தப்பா. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறந்தார் சித்தப்பா. இன்னைக்கு தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ். அங்கே பாருங்க சித்தப்பா, வானத்தில் வெடிலாம் வெடிச்சாச்சு, கிறிஸ்மஸ் ஆராதனை தொடங்கியாச்சு. அப்புறம் என்ன, இனிமே நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான். வாங்க சித்தப்பா, ஆலயத்துக்கு போவோம். எங்கள் வீடு அது தேவனுடைய வீடு. எங்கள் வாழ்வு அது தேவன். எங்கள் வீடு அது தேவனுடைய வீடு. எங்கள் வாழ்வு அது தேவன் தந்த வாழ்வு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் உங்களுக்கு நல்ல நிலையில் நீங்கள் கண்டுகளித்தீர்ப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாடகத்தில் இருக்கிற ஒரு குறு செய்தி இதுதான். தன்னுடைய தகப்பனார் அந்த ஊரில் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக நல்ல ஒரு மரியாதையோட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய மகன் செய்த அந்த சின்ன தவறு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானத்தை உண்டாக்கிருச்சு இல்லையா? இதே மாதிரி தான் இந்த உலகத்தை ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் வல்லமையுள்ளவர், அவர் அநேகர் பார்வையில் மரியாதைக்குரியவர். எல்லா நிலைகளும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரே ஒரு காரியம்தான், நாம் தவறு செய்யும்போது
அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தப்பு பண்ணும்போது அவர் மற்றவர்களுக்கு முன்பாக அவர் தலை குனிந்து நிற்கிற நிலைகளை நம்ம மூலமாக உண்டாக்கி விடக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டவருக்கு முன்பாக. ஆண்டவரே, எந்த இடத்துலையும் நீங்கள் அவமானப்படுகிற ஒரு நிலை உண்டாக்கக்கூடுமானால் அந்த இடத்துல ஆண்டவரே நான் நிற்க மாட்டேன். நான் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படி இனி இருக்கிற நாட்களில் நான் வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு வசனம் இப்படி சொல்லுதில்லை, ஏசாயா 53:5 அதிகாரத்தில், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்மளுடைய அக்கிரமத்தினால தான், நம்முடைய மீறுதல்களை நாம் நிமித்தம்தான் அவர் காயப்பட்டிருக்கிறார், சிலுவையை சுமந்திருக்கிறார். ஆமாம். இன்றைக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடிடுங்க, நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படும்படி இந்த நாடகத்தை ஆண்டவரை பார்த்துருக்கிறாங்க. தன்னுடைய மனம் திருந்தல்களை யார் யார் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நீர் இறங்கி வருவீராக. எல்லா பாவங்களையும் ஆண்டவரை நீர் நிர்மூலமாக்கி, எல்லா சாபங்களையும் நிர்மூலமாக்கி, கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் அவர்களுக்குள்ள செயல்படட்டும், வியாதிகள் நீங்கட்டும், சாபங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. குழந்தை இல்லாத நிலைகள் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். நல்ல குழந்தை பாக்கியங்களை கொடுத்து அவர்கள் ஆசீர்வதித்து நடத்துவீராக. தேவ சமாதானம் கூட இருப்பதாக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதானத்தை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாடகத்தில் நடித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இந்த நாடகத்தை எடுப்பதற்கு முயற்சி செஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.